அதாவது அரசியல் சுயலாபம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக பார்க்கப்படுறது. ஒன்று, ஒரு கட்சி ஆரம்பித்த தலைவர் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தினா, ஒரு சாதிய கட்சி ஆரம்பித்து தனக்கு பயன்படுத்தினா அது நேர்மையற்றது. ஒரு சாதிக்காக கட்சி ஆரம்பித்து தன்னுடைய சாதிக்காக தன்னுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக சுயநலமாக நடந்துக்கிட்டா அது தவறே இல்லை. ஏன்னா அவர்களை சொல்லித்தான் அவன் அரசியல் ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அவர்களுக்கு கூட துரோகம் பண்ணிவிட்டு தனதாக்கிக்கிறது இருக்குல்ல, அது நேர்மையற்றது. அதனால் இங்கே சாதியம் இல்லாத எந்த அரசியல் கட்சியும் இல்லை, எந்த அரசியல் தலைவனும் இல்லை. சொல்லுங்க, கலைஞர் பக்கத்தில் யார் நின்றுட்டு இருந்தது நீண்ட நெடுங்காலமாக? வீராசாமியும் ஆற்காடு வீராசாமியும் வைகோபால் சாமியும் தான் நின்றுட்டு இருந்தார். சரியா? பேராசிரியர் இருந்தார், அவர் அறிவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் யார் நின்னது? சரி, இன்னைக்கு ஆள்கிற ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் யார் நின்றுட்டு இருக்கிறது அதிகமாக? இந்த மண்ணை சேர்ந்த ஏவாவேலும் KN நேரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அப்போ இங்கே சாதியம் இல்லாத, அப்போ நீங்கள் திருமாவளவன் அவர்கள் பக்கம் நிற்கிறவங்க யார்? பக்கத்திலே நிற்கிறவங்க. நீங்கள் ராமதாஸ் ஐயா எடுத்துக்கிட்டாலும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்தில் நின்னாலும் யார் நிற்கிறாங்க? நான் சொல்கிறது யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லணுங்கிறது இல்லை என்னுடைய நோக்கம். அப்போ சாதியம் இல்லாத இங்கே அரசியல் இல்லை. சாதியை நான் மறுக்கிறேன், சாதியை ஒழிக்கிறேன்னு சொன்ன தலைவர்கள் கூட பச்சை சாதி வரிகளோட தான் இந்த மண்ணில் அவர்களுடைய சுயநலத்துக்காக இருந்தாங்க, ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கேள்விங்கிறது வந்து யாரையோ ஒருத்தரை குற்றம் சாட்டுறதுக்காக நம்ம சொல்லப்படுற அல்லது பதில் கேட்கப்படுற அல்லது சொல்லப்படுற பதிலாக இது இருக்கக்கூடாது. அத்தனை பேருங்க. ஆனால் அதை தாண்டி என்னை நம்பி ஓட்டு போட்டவர்கள், என்னை நம்பாமல் ஓட்டு போட போனவங்களா இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்கு நான் எம்எல்ஏவா, இந்த மண்ணுக்கு நான் அமைச்சரா, இந்த மண்ணுக்கு நான் முதலமைச்சரா, இந்த மண்ணுக்கு நான் அரசு அதிகாரியா, நீ தாய்மை குணம் கொண்டு அந்த மண்ணில் அந்த உன்னை நம்பி ஓட்டு போட்ட அத்தனை பேரையும் நீ பாதுகாக்கணும், அவங்களுக்கான உரிமையை பெற்று தரணும். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன போது தான், அது வந்து அரிசி சோறு இல்லை திங்கிற சோறு, அது ரத்த சோறு தான்.